நான் ரெடி ஆகிட்டேன். எல்லா ஹஸ்பண்டும் வந்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, என்னம்மா ஊருக்கு போறியா அப்படி சோகமாயிடுவாங்க. இவர் சார் வந்து எப்போ கிளம்புறேன்னு கேட்டுட்ருக்காரு. எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன் அவரை காட்டலைன்னா காட்டக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் காட்டலை. அது என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா சொல்லுவார், உங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா மட்டும் அப்படி ஒரு ஜோஷ் வந்துடுது, ப்ளஸ் வந்து உடம்புல இருக்க டயர்ட்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என் அம்மா வீட்டுக்கு போகிற அந்த ஜாலியை விட எங்கள் ஆயா வீட்டுக்கு போகிற ஜாலி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம். அது ஏன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ பார்த்தா ஒரு டென்ஷன் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால என்ன அடிக்கடி அனுப்ப மாட்டார், எப்பயாவது தான் அனுப்புவார். ஸோ மாமாங்கெல்லாம் கூப்பிடுவாங்க திருவிழாக்கு. ஸோ அந்த மாதிரி கூப்பிடும் போது அனுப்பி விட்டுருவார். அவர் வராரோ இல்லையோ நீ போன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுருவார். அது அவருக்கு ஒரு ஜாலி, எனக்கு ரொம்ப ஜாலி. ஏன் சொல்லுங்க, அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட போலாமான்னு கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ தனியாக அனுப்புறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட போயிட்டா கூட நம்ம அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடலாம். பட் ஃபோன் பண்ணி வா 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 சொல்றது இன்னும் டார்ச்சர். எனக்கு அது ஒரு பக்கம் நினைச்சாலும் பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாட்டு கேட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் வாங்கினேன் இல்லையா ஸ்பீக்கர், ஸோ அந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அப்படியே பாட்டு கேட்டுட்டே, ஏன்னா எனக்கு சைலண்டா இருந்தா காது வந்து கொஞ்சம் இருக்கும். அது ஒரு மாதிரி என்னை போட்டு ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்பீக்கர் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. எல்லா வீடியோலும் சொல்றேனேன்னு பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, இன்னும் நான் அங்கே போறேன்னு வந்து யாருக்குமே தெரியாது. நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் அக்கா கிட்ட எல்லாம். என்ன சொல்ல போறாங்க, இந்த பொண்ணு வரலன்ட்டு எல்லா வாட்டியும் வருது அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க. அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். சரி, ஓகே, போனா இன்னும் கொஞ்சம் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாலி. அவங்களுக்கும் ஜாலி, எனக்கும் ஜாலி. அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லா வீடியோவும் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா எப்படி என்ஜாய் பண்றோம் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பத்தாவதுக்கு மைக் வேற வாங்கிட்டேன். என் மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், பரத்ன்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஃபன். வாங்க போய் காமிக்கிறேன். என் அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க, என் மாமா பையன் எங்க அக்காவோட ஹஸ்பண்ட். அது எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இன்னொரு மாமா இருக்காரு, சதீஷ் மாமான்னு சொல்லிட்டு. அவரு பண்ண ஓகே. ஏன் தைரியமா சொல்றேன், அவங்க எல்லாம் என் வீடியோ பார்க்க மாட்டாங்க, அதனால நான் வந்து அவ்வளவு தைரியமா சொல்றேன். அவங்க ஒய்ஃப் வந்து பாப்பாங்க, மலரும் பாப்பா, டில்லியும் பாப்பா. அதுக்கு மேல நம்ம தெரியும்ல, பண்ண பேசவே மாட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் எங்க இப்போதைக்கு ஹிஸ்டரி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அங்க போயிட்டு நான் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். போனாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனை பட்டுட்டு விட்டுருவேன். ஏன்னா அப்போ வந்து டெலிவரி கொஞ்சம் முடிச்ச புதுசுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, பிசிக்கலி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ, பாய். மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ அவசரமாக என் பிரைடல் மெஹந்திக்கு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, திடீர்னு ஒரு புக்கிங் வந்துடுச்சு. அதனால் இப்போது என்னால் அம்மா வீட்டுக்கு போக முடியல. ஸோ அந்த புக்கிங்கை முடிச்சுட்டு நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னூர் டு, அதாவது ஆவடியில் பன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ பன்னூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். எவ்வளோனா ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. போகிற வழி ஃபுல்லாக நான் இந்த மாதிரி க்ளவுட்ஸை வந்து பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். ஸோ அரௌண்ட் ஒரு 2 o'clock இருக்கும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. அப்படி கொஞ்சம் போல பொறுமையாக போயிட்டுருந்தேன். ஸோ நீங்களும் பாருங்கள்.
வந்துட்டேன். வர வழியில் மழையாக இருந்தது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ எடுத்து போடுறேன். வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டேன். யார் யாரெல்லாம் எனக்காக வண்டி ஓட்டும் போது பயந்துட்டு இருக்கீங்களோ, நான் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன். சார் குட்டி சார் நானும் குட்டி சாரோட ஃப்ரெண்ட் அவங்க. எங்க அம்மா நைட்டா நவுந்து போயிட்டு இருக்கு. செட்டில் ஆயிட்டா பார்வதி. ரெண்டு பொக்கிரி புள்ளையத்தா நீ வரவே கூடாது. அம்மா மைக் குத்துருக்கு பாரு, மைக்கு சீக்ரெட் மைக்கு. ஓகே